ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, எது தவக்காலம் என்பதை புரிந்து கொள்வதிலேயே நாம் பல்வேறு கருத்துக்களுக்கு மத்தியில் சிக்கொண்டிருக்கிறோம். வெறும் உண்ணா நோன்பு மட்டும்தான் தவக்காலம் என்கின்ற குறுகிய புரிதலை நாம் கடந்து வர வேண்டும். தவக்காலம் என்பது இணைவதை குறிக்கிறது. யாரோடு யார் இணைவது? ஒருவன் தன்னிலும், ஒருவர் பிறரிலும், ஒருவர் இறைவனிலும் இறைவதைத்தான் தவக்காலம் மையச் செய்தியாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எப்படி ஒரு மனிதன் இணைய முடியும்? ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்தில் தவ முயற்சிகளால் தன்னோடு இணைய முடியும். தன்னுடைய பழைய புரிதல்களிலிருந்து விடுதலை பெற்று புதிய பார்வையை பெறுகிற பொழுது அவன் தனக்குள் அவன் இணைகிறான். எப்படி பிறரோடு இணைய முடியும்? தவக்காலத்தில் நாம் செய்கிற அத்துணை தானங்களும் நம்மோடு வாழ்கிற சக மனிதனோடு இணைக்கிறது. எப்படி ஒரு மனிதன் கடவுளோடு இணைய முடியும்? தவக்காலத்தில் நம்முடைய அதிகமான ஜெபங்கள், கடவுளை நோக்கிய தியானங்கள், நற்செய்தி கூட்டங்கள், இறைவார்த்தைக்கு நாம் செவிமடுக்கிற அத்துணை நேரங்களிலுமே நாம் இறைவனோடு இணைகிறோம். ஆகவே நம்மோடும் பிறரோடும் இறைவனோடும் இணைக்கிற வகையில் நம்முடைய தவக்காலத்தை நாம் அமைத்து கொண்டு வாழ்வதுதான் உண்மையான பாஸ்காவிற்கான தயாரிப்பும் கடவுளிடத்திலிருந்து அருளை பெறுவதற்குமான வழியுமாக அமையும்.